கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமை வரும்போது தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையோடு வாழும்போது, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே பெருமை இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே வீண் பெருமையினாலே நிறைந்து காணப்படுவார்கள். அழகை குறித்ததான பெருமை, படிப்பை குறித்ததான பெருமை, பணத்தை குறித்ததான பெருமை, தங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்ததான பெருமை, வீண் பெருமையினாலே தங்களுடைய இருதயத்திலே மேட்டிமையாய் வாழ்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த குடும்பத்திலெல்லாம் பெருமை இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாளை தினத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை பாராட்டக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வரும்போது நாம் விழுந்து போவோம், தள்ளப்பட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. பிரியமானவர்களே, ஒருபோதும் பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கொடுத்தது தேவன், நம்மை ஆசீர்வதித்தது தேவன். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்மையான ஒரு சிந்தனை இருக்கும்போது தேவன் நம்மை கிருபையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். பெருமையான எண்ணங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே வீணான பெருமைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பெருமையான எண்ணங்களை நாம் வெறுப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை வாழ்வோம். வேதம் சொல்கிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று. ஆம் பிரியமானவர்களே, பொறுமை உள்ளவன் உத்தமன். நமக்குள்ளே பொறுமை என்கிற ஒரு சுபாவம் இருக்கிறதா? அல்லது பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருபோதும் மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டானது, அது பிதாவினால் உண்டானதல்ல. ஆம் பிரியமானவர்களே, உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, ஜீவனத்தின் பெருமைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை வாழ்வோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய நாவினாலே பெருமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு கவனமாக இருப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்படியே நாவானதும் சிறிய அபயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று அங்கே நான் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நாவு சிறிய அவயம்தான், ஆனால் பெருமையான காரியங்களை பேசி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறது. நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது. ஒருபோதும் பெருமையான காரியங்களை பேசாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உலக காரியங்களை குறித்து, வீண் பெருமைகளை குறித்து, தேவையில்லாத எண்ணங்களை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு
ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வீணான பெருமை, தங்களுடைய செல்வத்தை நம்பி, தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி, தங்களுடைய சொத்துக்களை நம்பி பெருமையாக பேசுவார்கள். தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எதையுமே வீண் பெருமைக்காக செய்யாமல் மனத்தாழ்மையோடு நாம் செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை ஒருபோதும் நம் அற்பமாக எண்ணக்கூடாது. நம்மை விட மேன்மையாக அவர்கள் எண்ண வேண்டும். நம்மை நாமே பெருமையாக பேசிக்கொண்டு அவர்களை நாம் குறைவாக எண்ணக்கூடாது. வேதம் சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை ஒருபோதும் அற்பமாக எண்ணாதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபையே. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு, வீணான காரியங்களை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அவரே நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஜீவனோடு வைக்கிறார், மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்படியே வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரீபா கார ஷேக்கே லதன ஹந்தரோ ராபா லபா ரபா தூராபா ரைக்கதன மரபா ரபா. ஆவியானவரே மை அழைக்கிறோம் அப்பா. ஷாக்கா ராக்கா தூரி கர கது ரபா லஹந்தரோ ரீபா கார ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. ரீபா ரத நக தூரா ஷல ரத ரபா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா கார ஷேக்கே லகதன ஹந்தரோ ரபா கபரா ஷகரக துரி கரதரபலா. ரீபா ரபா ரபா தூரா பாக்கே ரே ஷேக்கே லதனமர சந்தரோ ரீகா ரகதன ஹந்தரோ. ஆவியானவரே உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. ரீபா ரபா ரபா தூரா சந்தரோ ராக்கா ராக்கா துரி கரதரபலா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க அப்போ நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியத்தில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ரீபா கார ஷேக்கே லகதன ஹந்தரோ ரபா கபரா ஷகரக துரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ கபோர சந்தரோ ராக்கா ரதன ஹத்தோர் அலபா ரதனமா ரந்தர ஷாக்கே லேதனே கரதரபலா. ஆவியானவரே மை துதிக்கிறோம் 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 அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா.
ஏசு கிறிஸ்தின் வெள்ளமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கர ஷகர கதூரி கரதரபலா ரபா லபா ரஹந்தரோ ரீபா கேரே ஷேகே லகதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா ரபா ரபா தூரா ஷெந்தரோ ரக்கதன கதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏன் அந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஏன் அந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கடன் என்ற உபத்திரவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் சுகமாக்குங்க. என் தேவன் புது ஜீவனை கட்டளையிடுங்க. என் தேவனுடைய கரங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கு விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.